என்ன செல்லத்தாயி, என்ன இந்த பக்கம்? வாங்கின கடனை மீட்டவே முடியல, அதான் உன்கிட்ட உதவி கேட்கலாம்னு வந்திருந்தேன். ஆத்தி, என்னம்மா வெடிகுண்டுங்களா நிக்குதுவோ? தெரியலடி, பாப்போம். கொஞ்சம் பின்னாக்க பாருல, புண்ணுத்தாயி வரா. அடட, வா புண்ணுத்தாயி, என்ன இந்த பக்கம்? சந்த பக்கமா போறீங்களாக்கோ? ஆமா ஆமா. ஆஹா, எப்பப்பா இப்போதான் அது வந்த 2 மாடுகள் வெளியே போன நேரம் தான் வீடே அமைதியா இருக்கு. இது போன பிறகு சோஃபா மேல காலை போட்டு உட்காருது தனி சுகம்தான். ஏட்டி மக்கா. அடடா, என்னம்மா சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நின்னுட்ட? ஆமாடி, இது வழியா ஒரு வேலையா வந்திருந்தேன். சரி, ஒரு 8 ஒண்ணு பாத்துட்டு போவோமே வந்திருக்கேன். சரிடி மக்கா, புடி பலாப்பழம். அதுவெல்லாம் எங்க? மொத்தமா ஓடிடுச்சு. எது ஓடிடுச்சுவலா? என்னடி சொல்ற? இப்பதான் அதுங்களை கடைக்கு துரத்தி விட்டுட்டு நிம்மதியா உட்கார்ந்த. அந்த நிம்மதியும் பொறுக்கல, அதான் நீ வந்துட்ட. ரொம்ப தாண்டி நக்கல் உனக்கு. சரி கொண்டா. பாத்து பாத்து. வச்சுட்டேன். ஷோபா, தை பிறந்தது என்ன வெயில். ஏட்டி மக்கா, குடிக்க காப்பி தண்ணி கொண்டு வாழ. உனக்கு இல்லாமலையா கொண்டு வர. அது சரி பொண்ணு தாயி, உன் மருமவ என்ன செய்தி, என்ன ஆச்சு? ஆமால, ஏதோ ஒரு விசேஷம் இல்லையா? என்ன விசேஷம்? உன் மகனுக்கும் மருமவளுக்கும் கல்யாணம் ஆகி வருஷ கணக்கு ஆகுது, இன்னும் உண்டாகாத பாடாவே இருக்கு. நானும் என்ன செய்ய, எனக்கும் நல்ல காரியம் நடக்காதா பாக்குறேன். என் மருமவ காரியம் உண்டான பாடா இல்ல. எது உண்டான பாடா இல்லையா? ஒருவேளை உன் மகன்கிட்ட தான் குறை இருக்குமோ? என்னது, என் அண்ணனை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டீங்க? அதான் கேள்வி லட்சு. ஏன் என் மகன் தான் குறை இருக்கணுமோ? புதுசா வந்து இறங்கினால என் அன்னிக்காரி கிட்ட எல்லாம் இருக்காதா? ஆத்தி, பொண்ணு தாய் அவ மகனை பத்தி தப்பா சொன்னதுக்கே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாலே. அப்போ நான் இவன் மருமவளை பத்தி குறை சொல்லி இவளை சுமூகமா அனுப்பிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். நல்லா கேளும், அதான் அண்ணனை பார்த்து என்ன வார்த்தை சொல்றாங்க? நேட்டி செல்லத்தாய், என் மகனை பார்த்தா அந்த மாதிரி வார்த்தை சொன்ன, என் மகனா அப்படி கிடையாது. அவன் சிங்கம் டி. எது? அதாவது தெரியாம சொல்லிட்டேன், உன் மகன் தான் ஆண் சிங்கமாச்சே. எனக்கே உன் மருமவக்காரி மேலதான் சந்தேகமா இருக்கு. அத சொல்லு. ஆமா, எனக்கும் மருமவக்காரி மேல குறையா கிடக்கு. கொண்டு போய் சீக்கிரமா ஆஸ்பத்திரியில காட்ட வேண்டியதானே? ஆமா, முதல்ல உன் மகனை போய் காட்டுறதுக்கு உன் மருமவக்காரியை கொண்டு போய் வெள்ளனமா காட்டி டெஸ்ட் பண்ணி பாரு. உன் மருமவக்காரிக்கிட்டே குறை வந்துருச்சுன்னா என்ன பொண்ணுக்காரி செய்வ? அதான் ஆமாம்ல, அப்படி என்ன பண்ணுவ? என்ன செய்ய, ஏதாவது மருந்து எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியதுதான். அட, நல்ல கதையா இருக்கே. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்படி இருந்தா இந்த பொண்ணை துரத்தி விட்டு வேற புது பொண்ணை எடுத்து போட்டு காலங்காத்துல நேரத்தோட பெறபத்திய பாப்பியா, அதை விட்டுட்டு. அடடா, இந்த ஐடியா நல்லா இருக்கேமா. அடடா, இது நல்லா இருக்கேன். நானே இந்த சண்டாளி சிரிக்கி எப்படி வரட்டு வேலை இருக்கேன். அதுக்கு நேரம் கால கூடி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லட்சியோட ஆட்டத்தை பாரு. இதை வச்சு சொல்லியே இந்த வீட்டை விட்டு துரத்தணும். சில தாய் பாட்டி, எனக்கு தோணாத ஐடியா கூட உங்களுக்கு எங்கிருந்து தோணுச்சு? எல்லாம் அக்கறை தான். ஆமா, பெரிய பொல்லாத அக்கறை. 4 பேரும் உட்காந்து ஊர் கதை பேசி அடுத்த வீட்டை பார்த்து பேசியே கதையை அளக்குறீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த மானக்கட்ட படத்தை வேற சொல்லி கட்டக்கூடாதுன்னு வேற சொல்றீங்க. சரி போ, சீக்கிரம் ஆக வேண்டிய காரியத்தை நேரத்தோட பார்த்து ஒரு பேரம் பத்தி கொண்டு வந்து கையில போடு. இன்னைக்கு இருக்கு என் மருமவளுக்கு. என்ன பிடி மக்கா? காப்பியே போட்டு கொண்டு வந்தேன். கொண்டா. சரிமா, உட்காந்து கூடி. நீ வேற திடீர்னு வந்துட்ட. நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணணும். அது வேற காய்கறி வாங்க போயிருக்குதுவோ, அதுக்குள்ளே வேலை வெட்டி எல்லாம் முடிக்கணும். நீ வேற கூடி. சரிடி மக்கா. மக்கா, என்னமா? இந்த பலாப்பழத்தை உள்ள கொண்டு போய் வை. இன்னும் சத்த நேரத்துல 2 மாடுகள் வரும், அது தூக்கிட்டு வரும். என்னால தூக்க முடியாது. அதுவும் சரிதான்.